வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சரிவை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் இந்த வாரத்தில் மேலும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதே போல் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை இது வரைக்கும் ஏற்றமே அடையாமல் சரிஞ்சிட்டே இருக்குது. இந்த சரிவுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை சொல்லலாம். குறிப்பாக இந்திய பங்குச்சந்தையில் சில பங்குகள் பார்த்தீங்கன்னா 300% உயர்ந்து காணப்படுது. இதனால் மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வப்போது இந்திய பங்குச்சந்தை சரிவில் காணப்பட்டாலும் அந்த டைமில் பங்குகள் அதிகமாக வாங்கி குவிக்கிறாங்க. ஏன்னா பங்குச்சந்தையில் அதிகமான லாபம் கிடைக்கும்ட்டு. இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக சரியாக போகுது. இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 89 ரூபாய் 90 பைசாவாக இருக்குது. 1 கிலோ பார் வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 89,900 ரூபாயாக காணப்படுது. வெள்ளியோட விலை மேலும் இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் 3,000லேருந்து அதிகபட்சம் 12,500 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. 24 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 கிராம் 7,275 காணப்படுது. இதே வேலை 8 கிராமோட விலை 58,200 ரூபாயாக காணப்படுது. மேலும் நம்மளுக்கு 1,900லேருந்து 5,290 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா மேலும் மேம்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பும் தொடர்ச்சியாக விறுவிறுன்னு உயர்ந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 84 ரூபா தொற்றுச்சு. இது பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளியோட விலையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 6,668 இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இதே வேலை 8 கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 53,344 காணப்படுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாவே காணப்படுது. இப்போது 53,000 காணப்படுவது 1,750லேருந்து குறைஞ்சபட்சமாக அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5,050 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதே வேளையில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைகளில் உயரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலையன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கி போன்ற பங்குகள் தொடர்ச்சியாக உயர்ந்துட்டுருக்கு. இந்த 300% எந்த பங்குகள் உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டு, அதாவது 2024-25 நிதியாண்டில் தற்போது வரை இந்திய பங்குச்சந்தை அவ்வப்போது சரிவை கண்டாலும் புதிய உச்சங்களை எட்டி வருகிறது. கடந்த 5 மாதங்களில் பல்வேறு பங்குகள் கணிசமாக வளர்ச்சியை கண்டுள்ளன. பெஞ்ச்மார்க் குறியீடு NSE நிஃப்டி கடந்த 5 மாதங்களில் 13% வளர்ச்சி அடைந்துள்ளது. அதேபோல் NFT மிட்கேப் 150 23%, மிட்கேப் 280 27%.